Welcome to Brite Engineers. இந்த வீடியோவில் நம்ம ASME செக்ஷன் 9 பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டான ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம் இப்போது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்கோப். ஸ்கோப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷன் வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு வெல்டர் குவாலிஃபிகேஷன் ஆர் பிரேசர் குவாலிஃபிகேஷனுக்கான ரெக்யூர்மெண்ட்டை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஷர் பைப்பிங் ஆர் பாய்லர்ஸ் ப்ரெஷர் வெசல்ஸ் இதுக்கான ஜாயினிங் ப்ராசஸ் வந்து செய்யும்போது இந்த கோடை தான் ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான தனித்தனியான கோர்ஸுக்கும் இந்த செக்ஷனுக்குள்ள செக்ஷனில் உள்ள ரிக்யூர்மெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அந்த கோடு அந்த ஸ்டாண்டர்டை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. Whenever the referencing code standards or specification impose requirements different than those given in this section, the requirement of referencing code standard or specification shall take a precedence over the requirement of this section. அந்த கோடுக்கும் இந்த செக்ஷனுக்கும் ஏதாவது கன்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோடு இப்போ ப்ராசஸ் பைப்பிங்னா அந்த ப்ராசஸ் பைப்பிங் கோடு என்ன சொல்லுதோ அதைத்தான் எடுத்துக்கணும். செக்ஷன் 9 எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, செகண்ட் டாபிக் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். A procedure specification is a written document providing direction to the person applying the material joining process. அதாவது வெல்டருக்கு ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனாக அந்த ஜாயினிங் ப்ராசஸ் பண்ணுற அந்த ஒரு ஜாயினிங் ப்ராசஸ் பண்ணுற அந்த பர்சனுக்கான டைரக்ஷனை கொடுக்குற, அதாவது கைடன்ஸை கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். இது வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா WPS சொல்லுவாங்க, பிரேசிங்கில் பார்த்தீங்கன்னா PPS சொல்லுவாங்க. அதுதான் இந்த கீழே வந்திருக்கு பாருங்கள். த டீட்டெயில் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் வெல்டிங், பிரேசிங், ஃபியூசிங் ஆர் கிவன் இன் தி ரெஸ்பெக்டிவ் பார்ட். அதாவது வெல்டிங்க்கும் பிரேசிங் ஃபியூஷனுக்கு தேவையான WPS அந்த ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனை ரெடி பண்ணுறதுக்கு, குவாலிஃபை பண்ணுறதுக்கு அந்தந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த செக்ஷனில் 3 பார்ட் இருக்குது. அந்த 3 பார்ட்டு வெல்டிங்கும் பிரேசிங்கும் ஃபியூஷனுக்கும் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, அது இந்த ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி குவாலிஃபிகேஷன் ஓகேயா இல்லையாங்க செக் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் குவாலிஃபைடு பை தி ஆர்கனைசேஷன் விச் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கண்ட்ரோல் தி ஜாயினிங் ப்ராசஸ். எந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனை குவாலிஃபைடு பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Procedure specification addresses the conditions under which the material joining process must be performed. அதாவது எசென்சியல் வேரியபிள், நான் எசென்சியல் வேரியபிள், அந்த மெட்டீரியல் ஜாயினிங் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கான குவாலிஃபை பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ஜாயினிங் பண்ணுறோம்ல, அது வந்து எந்த கண்டிஷனில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நோட் பண்ணிக்கணும். அதாவது எசென்சியல் வேரியபிள், நான் எசென்சியல் வேரியபிள் அடுத்து பின்னாடி படிப்போம். ஓகேங்களா. டஃப்னஸ் குவாலிஃபிகேஷன் requires the supplementary essential variables shall also be addressed in the procedure specification. ஒரு சில மெட்டீரியலுக்கு இப்போ எஸ்எஸ் மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து டஃப்னஸை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் ஆர் அடிஷ்னல் எசென்சியல் வேரியபிள்னு சொல்லி அதையும் நம்ம ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனில் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதாவது வெல்டிங்னா WPSஸில் இந்த டஃப்னஸுக்கான இதுவும் எசென்சியல் வேரியபிள்ஸையும் சேர்க்கணும். ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட், தேர்ட் டாபிக். ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட் to qualifying WPS demonstrate the joining process proposed for the construction and test the capable of producing joints having the required mechanical properties. அதாவது ஒரு WPSஐ குவாலிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஜாயினிங் ப்ராசஸ் அந்த வெல்டிங்கை நம்ம செஞ்சு பார்க்கணும். நம்ம வந்து செய்வோம், அந்த செஞ்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அது நமக்கு தேவையான மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ தான் அந்த WPS குவாலிஃபைடுன்னு அர்த்தம். Qualification of the WPS demonstrate the mechanical properties of the joint made
using joining process and not the skill of the welder. அதாவது ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு பண்ணுற WPSக்கு வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் பண்ணுறோன்னா அது வந்து அந்த ஜாயிண்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லும். ஆனால் நம்ம அந்த வெல்ட் அடிக்கிற வெல்டரோட எபிலிட்டியை இதில் செக் பண்ணுறதில்ல. அதான் WPS நம்ம குவாலிஃபை பண்ணும்போது அந்த ஜாயிண்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தேவையானதாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுறோம். வெல்டரோட எபிலிட்டியை செக் பண்ணுறது இல்லை. WPS குவாலிஃபிகேஷன். தி PQR document what occurred during the production of procedure qualification test coupon and the result of the testing that coupon. PQR தான் நம்ம ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட். இது வந்து என்னதுன்னா நம்ம அந்த டெஸ்ட் கூப்பன் வந்து டெஸ்ட் அடிக்கும்போது என்ன கண்டிஷன் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வாட் அகர் டூரிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் கூப்பன். ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் கூப்பன் வந்து டெஸ்ட் அடிக்கும்போது என்ன நடக்குது, என்னென்ன கண்டிஷனில் வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி PQRல வச்சுருவோம். அந்த PQR தான் அடுத்து வந்து WPSக்கு சப்போர்ட் பண்ணும். As a minimum, the PQR shall document the essential variable applied during the test joint and result of required test. அந்த PQR மினிமம் வந்து எசென்சியல் வேரியபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்டையும் கொண்டு இருக்கணும். செகண்ட், ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட். When the toughness test is required, the applicable supplementary essential variables shall be recorded for the each process. அதான் டஃப்னஸ் வந்து நமக்கு ரிக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு அப்போ நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிளையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். The PQR shall be accessible to the authorized inspector only. ஆமாம், ஆத்தரைஸ்ட் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் PQR அக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் எல்லாருமேலாம் இப்போ ஒரு வெல்டர்லாம் அதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியாது. A procedure specification may be supported by one or more PQR and one PQR may be used to support one or more procedure specification. ஒரு ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன் WPS எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 1 இல்லை 2 PQR வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு PQR வந்து 2 WPSக்கோ இல்லை ஒரு WPSக்கோ சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி வேணாலும். அடுத்த டாபிக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். தி பர்பஸ் ஆஃப் குவாலிஃபைங் தி வெல்டர் இஸ் to demonstrate the welder ability to produce a sound joint using WPS. அதாவது இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். அது வந்து WPS இந்த மாதிரி ஜாயினிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன்னா வெல்ட் அடிக்கிற ப்ரொசீஜரை குவாலிஃபை பண்ணோம். இப்போ வந்து நம்ம வெல்டரை குவாலிஃபையா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் வெல்டரோட எபிலிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட் அதே மாதிரி தான். அங்கே வந்து ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். அது வந்து ப்ரொசீஜரை குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட் இது வந்து வெல்டரோட எபிலிட்டியை செக் பண்ணுறது. அதாவது வெல்டரோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது. த PQR, த பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வாட் அகர் டூரிங் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டெஸ்ட் கூப்பன் by a welder using a organization WPS. அந்த டெஸ்ட் கூப்பனை அடிக்கும்போது என்னென்ன நடக்குது, WPS ஆர்கனைசேஷனோட ஏற்கனவே குவாலிஃபைடான WPSஸை வச்சு தான் ஒரு வெல்டரை நம்ம குவாலிஃபை பண்ணுவோம். அதாவது அவரோட பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி குவாலிஃபைடு WPSஸை கொடுத்து அதை அடிக்க சொல்லுவோம். அதில் அவர் குவாலிஃபை ஆகிறதா அப்போ என்ன நடக்குதுங்கிற ரெக்கார்ட் பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட். As a minimum, the record shall document the essential variable, the range of variable qualified,
and the result of the required testing and or NDD. அந்த பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து மினிமமாக எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும்டா, அதில் எசென்சியல் வேரியபிள் என்னென்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து அந்த வெல்டர் குவாலிஃபைடான ரேஞ்சு எது வரைக்குங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து தேவையான டெஸ்ட் என்னென்ன அதோட ரிசல்ட்ஸ் அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். PQR accessible to authorized inspector. ஃபிஃப்த் அடுத்து வேரியபிள்ஸ்னால் நம்ம ஏற்கனவே தெரியும் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. எசென்சியல் வேரியபிள், சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் அண்ட் நான் எசென்சியல் வேரியபிள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எசென்சியல் வேரியபிள். எசென்சியல் வேரியபிள்னா சேஞ்ச் இன் எசென்சியல் வேரியபிள் வில் அஃபெக்ட் தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஜாயிண்ட், நீட் ரீகுவாலிஃபிகேஷன். அதாவது எசென்சியல் வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ஜாயிண்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை அஃபெக்ட் பண்ணும். அப்போனா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு. Supplementary essential variable. Change in supplementary essential variable will affect the toughness property of the joint, a heat affected zone and base metal. இது செகண்டரி எசென்சியல் வேரியபிள் வந்து டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான், அதுவும் ஜாயிண்ட்டு காசு பேஸ் மெட்டீரியல் இதில் வந்து கண்டிப்பாக டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணும். இதனால் சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் பிகம் அடிஷ்னல் எசென்சியல் வேரியபிள் இன் தி சுச்சுவேஷன் வேர் தி ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரிக்யூட் டஃப்னஸ் டெஸ்ட். எங்கே டஃப்னஸ் டெஸ்ட் வேணுமோ அங்கே வந்து இது அடிஷ்னல் எசென்சியல் வேரியபிளாக ஆயிரும். மற்ற இடத்துல சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வேரியபிள் அடிஷ்னல் எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் அந்த டஃப்னஸ் டெஸ்டிங்கை எடுக்கும்போது மட்டும், எடுக்கிற மெட்டீரியலுக்கு மட்டும், தேவைப்படுற மெட்டீரியலுக்கு மட்டும் சப்ளிமெண்ட்ரி எசென்சியல் வந்து மஸ்ட்டு. நான் எசென்சியல் வேரியபிள். சேஞ்ச் இன் நான் எசென்சியல் வேரியபிள் வில் நாட் கன்சிடர் டு அஃபெக்ட் தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஜாயிண்ட். நான் எசென்சியல் வேரியபிள்னாலே அது கண்டிப்பாக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஜாயிண்டோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை அஃபெக்ட் பண்ணாது. does not require requalification. நான் எசென்சியல் வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கான ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த டாபிக் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயும் ஆர்கனைசேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். அதில் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் சைடு என்ன? ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வெல்டர் shall be under the full supervision and control of the qualifying organizations during the production of test weld. அந்த ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு டெஸ்ட் அடிக்கிற வெல்ட் அடிக்கிற வெல்டர் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனும் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது சூப்பர்வைசிங்கில் இருக்கணும். அவர் அடிக்கிற எல்லாத்தையும் இவங்க கண்டிப்பாக சூப்பர்வைசிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். PQT வெல்டர் shall be either direct employee or engaged by the contractor. அந்த வெல்டர் வந்து டைரெக்டாக எம்ப்ளாயாகவும் இருக்கலாம், கம்பெனியோட எம்ப்ளாயாகவும் இருக்கலாம், இல்லை கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாகவும் இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வெல்டர் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், வெல்டராக இருக்கணும், அவ்வளோதான். PQT அண்டர் தி சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அனதர் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் பெர்மிட்டட். எந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் தான் வெல்டர் இருக்கணும். அந்த ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து நடக்கணும். மற்ற அனதர் கம்பெனி, இப்போ கான்ட்ராக்ட் கம்பெனிகிட்ட கொடுக்குறதெல்லாம் பெர்மிட் இல்லை. இட் இஸ் பெர்மிட்டட் டு சப்கான்ட்ராக்டர் எனி ஆர் ஆல் தி ஒர்க் நெசசரி ஃபார் தி ப்ரிப்பேரிங் தி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி NDD அண்ட் மெக்கானிக்கல் டெஸ்ட், பட் ஆர்கனைசேஷன் அக்செப்ட் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி எனி சச் ஒர்க். அதாவது சப்கான்ட்ராக்டை கொடுக்கலாம். எதுன்னா மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம், டெஸ்ட் ஸ்பெசிமென் ப்ரிப்பேர் பண்ண கொடுக்கலாம், இல்லை டெஸ்ட்டு பண்ணுறது கொடுக்கலாம். ஆனால் இதுக்குமே அவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் 2 or more companies exist in the different name under the same corporate ownership, separate PQT are not required. அப்படின்னா
இப்போது 2 கம்பெனி இருக்குது, அந்த 2 கம்பெனிக்கு ஒரே ஓனர் இருக்கும்போது அதுக்கு செப்பரேட்டாக ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷனில் வெல்டர் ஷால் பி அண்டர் தி ஃபுல் சூப்பர்விஷன் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆஃப் தி குவாலிஃபையிங் ஆர்கனைசேஷன். அதே தான் அங்கே வந்து அந்த டெஸ்ட்டு, அதாவது அந்த வெல்ட் அடிக்கிறது அந்த ஃபுல் டெஸ்ட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அதாவது எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாமே யாரும் அவங்க இஷ்டத்துக்குலாம் யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாமே அந்த சூப்பர்வைசிங் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க அந்த சூப்பர்வைசர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இங்கே வந்து வெல்டர் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பார். PQT shall be performed following either a qualified WPS. அதான் அந்த இப்போ வெல்டர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு குவாலிஃபைடு WPS வச்சு தான் பண்ணணும். குவாலிஃபை ஆகாத ஒரு WPS வச்சுலாம் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் WPS இல்லாட்டா ஒரு குவாலிஃபைடு WPS. அடுத்தது PQT அண்டர் தி சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி அனதர் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் பெர்மிட்டட். இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனி சப்கான்ட்ராக்டர் கிட்ட கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. இட் இஸ் பெர்மிட்டட் டு சப்கான்ட்ராக்டர் எனி ஆர் ஆல் தி ஒர்க் நெசசரி ஃபார் தி ப்ரிப்பேரிங் தி மெட்டீரியல், டெஸ்ட் ஸ்பெசிமன், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் NDD அண்ட் மெக்கானிக்கல் டெஸ்ட். பட் ஆர்கனைசேஷன் அக்செப்ட் தி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சச் எனி ஒர்க். இங்கே அப்படி தான் சப்கான்ட்ராக்டர் வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கலாம், டெஸ்ட்டை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் அதையும் ஆர்கனைசேஷன் தான் பொறுப்பேற்றுக்கணும். எந்த ஆர்கனைசேஷன் வந்து குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க. பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் மே பி terminated at any stage by the test supervisor when welder being tested does not have a required skill to produce the satisfactory result. அதாவது ஆர்கனைசேஷனால் நியமிக்கப்பட்டிருக்கிற சூப்பர்வைசர் வந்து டெஸ்ட் சூப்பர்வைசர் வந்து எப்போ வேண்டாலும் அந்த வெல்டருக்கான டெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வெல்டரை வெளியே அனுப்பிச்சிடலாம். வெல்டர் இன்னும் போதுமான ஸ்கில்லில் இல்லை, இன்னும் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். When the procedure qualification test coupon has been tested and found acceptable, the test coupon welder also qualified. இப்போது இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு டெஸ்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வெல்டரும் அந்த ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து அந்த வெல்டரும் குவாலிஃபைடு ஆயிடுவார். ஏன்னா அவர் அடிச்சு தானே அந்த வெல்டு ஓகே ஆகிருக்கு. அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு அடித்த வெல்டரும் ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபைடு வெல்டர். குவாலிஃபைடு வெல்டர் ஷால் பி அசைன்ட் ஐடென்டிஃபையிங் நம்பர், லெட்டர், சிம்பிள் பை தி ஆர்கனைசேஷன் விச் ஷால் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை தர் ஒர்க். ஒரு வெல்டர் குவாலிஃபை ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு, லெட்டரு, சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. அது வந்து அவங்க எங்கே வெல்டு அடித்தாங்களோ அங்கே அந்த நம்பரை வந்து லேபிள் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு வெல்டு அடிச்சிருக்காருன்னா அந்த வெல்டு இந்த வெல்டர் தான் அடித்தார் அப்படிங்கிறதுக்கு அவரோட நம்பரை கொடுத்துருவாங்க. அப்போனா அது எப்போ போனாலும் அந்த வெல்டு, இப்போது 4ஆம் நம்பர் வெல்டு வந்து அவர் தான் அடித்தார் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ். If 2 or more companies exist in the different names under the same corporate ownership, separate பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ஆர் நாட் ரிக்யூர்டு. 2 கம்பெனி இருக்குது, 2 கம்பெனியும் ஒரே ஓனர்ஷிப்போட இதுன்னா அங்கே வந்து வெல்டரோட பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷனை ரீடெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைமல்டேனியஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். இதில் வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் ஆகி அந்த அசோசியேஷன் வந்து கலெக்டிவ்லி குவாலிஃபை தி வெல்டர்ஸ். ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் வெல்டர்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த அசோசியேஷன் வந்து அதில் தான் ஆமாம் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுதான் சைமல்டேனியஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஈச் ஆர்கனைசேஷன் shall be represented by a employee with designated responsibility for பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு
ஆர்கனைசேஷன் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு எம்ப்ளாயை கண்டிப்பாக அங்கே அனுப்பணும். ஆர்கனைசேஷன் ஷல் அக்ரி டு ஃபாலோ a single procedure specification that have been reviewed and accepted by the each organization. ஒரு WBSஐ ஃபாலோ பண்ணி தான் ஒரு குவாலிஃபைட் WBSஐ வச்சு தான் அடிக்க முடியும். அதே மாதிரி இங்கே சைமல்டேனியஸில் ஒரு அசோசியேஷனாக சேர்ந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து வெல்டர்ஸ் குவாலிஃபைல ஈடுபடும்போது கண்டிப்பாக அவங்களும் ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சிங்கிள் WBSஐ எடுத்துக்கலாம். அது எப்படின்னா எல்லா கம்பெனியும் ரிவ்யூ பண்ணி அதை அக்செப்ட் பண்ணால் அந்த WBSஐ யூஸ் பண்ணலாம் எல்லா கம்பெனிக்கும் பொதுவாக. The qualified thickness range need not to be identical, but shall be include the test coupon thickness. அதாவது அந்த வெல்டர் வந்து குவாலிஃபை ஆன திக்னஸ் ரேஞ்ச் வந்து ஒரே அளவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டெஸ்ட் கூப்பனோட திக்னஸ் மட்டும் அதில் என்ட்ரி பண்ணால் போதும். அடுத்து, if a welder qualification revoked for a specific reason, employing organization shall notify to all the participating organization. The remaining participating organization shall determine whether they will hold or revoke. அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு வெல்டரை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. அதை ரிவோக் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து அந்த அசோசியேஷனுக்கு தெரிவிக்கணும். அப்போ தானே எல்லா இதுக்கும் அந்த நியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் முடிவு பண்ணிக்கிறாங்க இவங்களோட இதை ரிவோக் பண்ணலாமா இல்லை அப்ஹோல்டரில் வச்சு இல்லை அதை அப்படியே கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத. when a person's performance qualifications are collectively renewed in accordance with the applicable part. ஒரு பெர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் இஸ் ரினியூவல் பண்ணணும் அந்த பார்ட்டில் அப்ளிகபிளாக. இப்போ வெல்டர்னால் அதுக்கு உள்ள பார்ட்டில் என்ன ப்ரொசீஜரோ அதை வச்சு ரினியூவல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த டாப்பிக்கு. when the organization is acquired by a new owner, the PQR or WPS or WPQ may remain valid without the requalification. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஒரு ஓனரோட கையை விட்டு இன்னொரு கைக்கு போகுது. அந்த சமயத்தில் வந்து அந்த பழைய ஓனரோட WPS, PQR, இப்போ வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரீகுவாலிஃபிகேஷன் இல்லாமல். ஏன்னா எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஓனர் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிறாங்க. இந்த கம்பெனியோட வந்து ஓனர் வந்து இன்னொரு கம்பெனி வாங்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறாங்க, அதனால் WBS எல்லாம் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே அதே கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். when all the following requirements have been meet, எப்போனா பின்வரும் எல்லா இதுவும் ரிக்யூர்மெண்ட்டும் மீட் ஆகும்போது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். the new owner takes responsibility for the WPS and WPQS. அதாவது இப்போ இந்த டெஸ்ட்லாம் பண்ணோன்னா மறுபடியும் அதுக்கான ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் டைம் வேஸ்ட்டு, காஸ்ட் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம லாஸ் தான். அதனால் அப்படியே பண்ணிக்கலாம். பண்ணாலும் அந்த புதுசாக வர ஓனர் வந்து அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணும். அடுத்து வந்து WPS அண்டு WPQ have been revised to reflect the name of the new owner. அதான் அது WPSும் வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் WPQவும் புது ஓனரோட பேருக்கு மாற்றி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்த QA/QC document the origin of the documents the original source of the PQR, WPS and WPQs as being from the original qualifying organization. ஆனால் அந்த புது கம்பெனியோட QA/QC டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஒரிஜினலாக இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி எடுத்த குவாலிஃபையிங் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வச்சுருக்கணும். அப்போ அது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம அதை ரெஃபரன்ஸாக வச்சு நமக்கு புது ஓனர் வந்து அவர் பேரில் அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவார். ஜஸ்ட் ஓனர் பேரை தூக்கிட்டு அவங்க பேரை வைக்கிறதுக்கு. ஆனால் அதை வைக்கணும்னா அதுக்கான அவங்க குவாலிஃபை பண்ண எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.
subscribe our channel, please. Bright engineers, leave your comments and questions in the comment section. Thank you.